ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மார்ச் மாதத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது, ராகுவுக்கு 2/12 அந்த சனியும் செவ்வாயும் உட்காராங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமா எல்லா வகையிலும் மார்ச் மாசத்துல நம்மளுடைய அன்பர்கள் அது இங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு முக்கியமா அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம சாஞ்சு பேசுறது, எந்த பக்கம் சப்போர்ட்டா நாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறை ஆகட்டும் அல்லது மீடியா துறை ஆகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம். அப்ப இது ஒரு கலகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்துள்ளது. கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல ஒன்று சேரும். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பா ஃபேமிலி சப்ஜெக்ட்ல, கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்க ராகு, சூரியன் ராகு, அதே போல இங்க செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்துல நல்ல உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்துல நல்ல பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்க பாருங்க, சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லாத அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதோட அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு அரெஸ்ட் ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்க ஏற்படுகிறது. அப்ப செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வெற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்துல. செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரேயானால் கடலும் வற்றி போகும். கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும். அப்ப என்ன ஆகுங்க, நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம்.
அப்ப இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மேஷத்துல குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோட விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்கள்ல மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதுல 2 வீடுகள்ல 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இது வரணும் தவிர அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்னைக்கு ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமா தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். பாருங்கள். ரிஷப ராசி நண்பர்கள், ரிஷபராசி என்பர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் நான் ஆரம்பத்திலே சொன்ன எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். குறிப்பா ரிஷபராசியை பொறுத்தவரையிலே உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல, தொழில் ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சனியோடு இணைகிறார். பாருங்க, ரிஷபராசினியர்களே, உங்க ராசிக்கு 1க்கும் 6க்கும் உடைய சுக்கிரன், உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசிக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து அந்த தொழில் ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சனியோடு இணைக்கிறார். இதுல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 2, 12, 2, 7 கூடிய ஒரு பக்கம் அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் அதே செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் அதிபதி, முழு அசுபராக வரக்கூடியவன் அந்த செவ்வாய். பொதுவா நீங்க ரிஷப லக்னம் ஆனாலும் ரிஷப ராசி ஆனாலும் ராசிக்கும் லக்னத்திற்கும் முழு அசுபராக வரக்கூடிய 7, 12 அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டகஸ்தான். கண்டமாம் 2, 7, 8, 2, 7, 8 கரும் பாம்பும் சனியும் சேர்ந்தார். அப்ப ரிஷபராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி செவ்வாய். அந்த 7, 12 கூடிய செவ்வாயும் தொழில் ஸ்தானத்துல போயிட்டு அங்கே அமர்கிறார். அப்ப 10ஆம் அதிபதி, அதோடு 6ஆம் அதிபதி மற்றும் 7, 12 கூடிய அதிபதிகள், 7, 12, 6 3மே அசுபஸ்தானங்கள். இதெல்லாம் ஒன்றுமே 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் ஒன்றிணைகிறார்கள். அப்ப அந்த கர்மஸ்தானத்துல ஒன்றிணைகின்ற பொழுது நீங்க எவ்வளவு பெரிய ஸ்மார்ட்டா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய நீங்க கியூட்டா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு டேலண்டா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அல்லது ஆளு அம்பு ஆயுதம் படை எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ராஜாவானாலும், என்கிட்டதான் பவர் இருக்கு, என்கிட்டதான் எல்லாம் இருக்குன்னு நீங்க திமிர்ல இருந்தாலும், இன்னும் எத்தனை உயர்ந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலுமே கூட ரிஷபராசி என்பவர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுல என்னன்னாக்கா, தொழில் அமைப்புகள் சிறப்பா இருக்கும். ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க சாமி அப்படின்னாக்கா, தொழில் அமைப்புகள் சிறப்பா இருக்கும். ஏன் சிறப்பா இருக்கும்னா, இந்த என்னதான் ஒரு 7, 12 இணைந்தாலுமே கூட ராசிநாதன் தொழில் ஸ்தானத்துல 10ஆம் இடத்துல வந்து சனியோடு இணைக்கிறார். பொதுவா தொழில் ஸ்தான அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் தான், சனிதான். அதோடு அவர் தான் தொழில் காரகனும் அவர் தான். அப்ப தொழில் காரகனோடு தொழில் ஸ்தான அதிபதி அங்கே பலம் பெறுகிறார். அவரோடு உங்க ராசிநாதன் இணைகிறார். அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில நல்ல வளர்ச்சி ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசி என்பவர்களே, நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு மிகப்பெரிய கலகம் ஏற்படும். அதனால அடிச்சு சொல்ற, ஸ்ட்ராங்கா சொல்றேன். இல்ல சாமி நீங்க இப்படி சொல்றீங்க, இருக்கிறதான் சொல்ல முடியும். நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், உத்தியோகம் பிரைவேட் ஜாபா இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம்,
உத்தியோகமாக இருக்கலாம், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம், உள்நாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய இண்டஸ்ட்ரியில் வச்சு நடத்தக்கூடியவர்கள், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க செய்யற வேலையிலேயோ, வேலை செய்யற இடத்துலயோ, அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லயோ ஒரு மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். ஆனா கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும். நல்லா புரிஞ்சுக்க. சனியுடைய வேலையே என்னன்னா, எந்த ஒரு நன்மை நடப்பதற்கு முன்பாகவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படும். ஒரு வழக்கு தொடர்ந்தாதான் அதுக்கு தீர்வு வரும். ஒரு குற்றம் சாட்டினாதான் அங்க நீதி கிடைக்கும். அதை போல கலகம் பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தை, கலகம் யாருங்க? சனி. கலகம் யாரு? பின்னாடி போய் பேசுறது, மறைஞ்சிருந்து பேசுறது, மறைஞ்சிருந்தது, இதெல்லாம் சனியுடைய வேலை. அப்போ அந்த கலகம் பிறந்து செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள்ல, பிசினஸ்ல மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு, இல்ல ஒரு கலக்கம், ஒரு மனசுல பயம். கலகம்னா ஒரு சண்டை மட்டும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனசுல பயம், மனசுல ஒரு அச்சம், தேவையில்லாத பயங்கள், ஒரு கைகால் நடுக்கம் ஏற்படுவது, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்படுமே. ஆனால் ஒன்னும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அந்த கலகம் ஏற்பட்டு அதுக்கு பின்பாக மிகப்பெரிய நன்மை நடைபெறும். உங்களுக்கு ஃபேவரபிளா அந்த விஷயம் நடக்கும். ஒன்னும் இல்ல, ஒரு உத்தியோகம், ஒரு சேர் உங்களுக்கு காம்படிஷனா இருக்கு, அந்த போஸ்டிங்க்கு நீங்க போகணும். ஆனா நிறைய காம்படிஷன் இருக்கும். உங்களுக்கு ஒரு பேட் ரிப்போர்ட் வருது, என்கொயரி வருது, எல்லாம் அட்டன் பண்ணுங்க. எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு நீங்க போய் அந்த சேர்ல உட்காருவீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம், அந்த லாபத்தை அடைவதற்கு சாமி வைக்கக்கூடிய டெஸ்ட் தான் அந்த கிளாஸ். இந்த சேர அவன் கொடுத்தானா, இந்த பதவியை அவன் கொடுத்தானா, காப்பாத்திப்பானா, அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட் வச்சு, பரீட்சை எழுத வச்சு, அதன் பிறகு உங்களுக்கு அந்த பதவியை கொடுப்பார். ஆனா இது நன்மையான விஷயம். இது வெளியிருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கலாமே தவிர, உண்மையிலேயே ஒரு நன்மை நடக்க போகுது ரிஷப ராசி நேயர்கள். அப்போ என்ன, நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், அதுவும் செய்கின்ற தொழில். நான் தான் சொல்லிட்டேன், நீங்க ஒரு ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ அக்கௌண்டன்டாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், மில்ஸ், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், நிறைய விவசாயிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையில ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். சினிமா துறையில நிறைய நம்ம பார்க்கணும், நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நம்ம ஏன் பெரிய ஆர்டிஸ்ட் போகணும்? ஏன்னா அவங்களெல்லாம் பணங்காசு இருக்கு, அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். என்னுடைய குருநாதர் சொல்லுவாரு, சின்ன ஏழைப்பாளைய 4 பேரை நம்ம 4 பரிகாரத்தை சொல்லி அவன் நல்லா இருந்தா அவன் சிரிப்புல நம்ம நல்லா இருப்போம்டா அப்படின்னு ஒரு என் குருநாதர். இப்போ சினிமா துறை சொன்னா நம்ம பெரிய ஆளுங்க நமக்கு தேவையே கிடையாது. சின்ன சின்ன தொழிலாளர்கள், ஒரு நகைச்சுவை ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அல்லது ஒரு குணச்சித்திர நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை பின்னாடி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், அந்த சினிமா துறையை சார்ந்த நண்பர்கள் இல்லாம நிறைய பேர் இன்னைக்கு நம்மகிட்ட வந்து வாராகிட்ட வந்து பலன் பெற்றவர்கள் ஏராளம். எத்தனையோ பேர் இன்னைக்கு சினிமா துறையில் நல்லா இருக்காங்க. அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம், வாராகிட்ட வந்து ஜெயிச்சுட்டு போனவங்க அதிகம். அப்படி பார்க்கின்ற பொழுது சினிமா துறையாகட்டும், மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில ரொம்ப எச்சரிக்கையாக, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக தொடர்ந்து பழகி வரக்கூடிய நண்பர்கள் கூட பகையாளிகளாக அல்லது சற்று துன்பம் விளைவிக்கிறவர்களாக கூட மாறிவிடலாம். தொலைவிலிருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு துன்பமாக தெரியும். ஆனால் ரிஷப ராசி அன்பர்களே, கடைசியில நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. கடைசியில வெற்றி உங்களுடையதுதான். மேஷ ராசி, ரிஷப ராசி அன்பர்கள். அதே போல உடல்நிலை ஆரோக்கியத்துல ரொம்ப அதிக அக்கறை செலுத்த வேண்டும். உடல்நிலை ஆரோக்கியத்துல ரொம்ப முக்கியத்துவம் தரணும். குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் ஏதானும் இருக்குமே ஆனால் அதெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது. அறுவை சிகிச்சைகள் இருக்குமே ஆனால் செஞ்சுக்கிறது நல்லது. இன்னும் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும், மனசுல ஒரு பயம் இருக்கும், பெயின் இருக்கும். ஆனா ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணுவாங்க, ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை, நார்மலா இருக்குன்னுவாங்க. வீட்டுக்கு வந்தா வலிக்கும். அப்ப இதெல்லாம் திருஷ்டி அல்லது செய்வினை கோளாறுகள் போன்ற மறைமுகமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களாலும் அல்லது வெளியில பழகக்கூடியவங்க, சொசைட்டில பதவி போட்டிகள், இந்த பதவி போட்டிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு. உங்களுக்கு இங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது, அதனால ஒரு வம்பு வழக்கு, தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு இழுத்து விடுவாங்க. என்கொயரிகள், அரசியல் நெருக்கடிகள், அரசியல் தாக்கங்கள், அரசியல் சூழ்ச்சிகள் இதெல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. போட்டி பொறாமைகள், மெயினா போட்டி பொறாமைகள் தான் காரணம். அதே போல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், மன துன்பங்கள், மன கஷ்டங்கள், இந்த மாதிரியான இடங்களிலே கூட நிச்சயமாக ரிஷபராசி என்பவர்களை இந்த மார்ச் மாதம் எச்சரிக்கை தேவை. ஆமா சாமி, நீங்க சொல்றது கரெக்ட், எனக்கு அப்படிதான் நடக்குது, கொஞ்சம் டஃபா தான் போகுது சாமி, கொஞ்சம் நீங்க சொல்றது எக்ஸாக்டா இருக்கு சாமி, ஓரளவுக்கு ஒத்து போகுது. எப்படி சாமி நீங்க கரெக்டா சொல்றீங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரிஷபராசி என்பவர்களே, இதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். அப்ப எல்லா விதமான துன்பங்களுக்கும் எல்லா விதமான குற்றங்களுக்கும் தோஷ நிவர்த்தி உண்டு. அப்ப இந்த கால நேரம் கடுமையா இருக்குன்னு சொன்னேன். அந்த ராகு சூரியன் ராகுங்கிறது எவ்வளவு பெரிய காம்பினேஷனு, சேரக்கூடாத நடக்கக்கூடாத ஒரு காம்பினேஷன்ஸ். இன்னும் சொல்ல போனா இந்த சமயத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது ரொம்ப ஜாக்கிரதையா தான் நடந்துக்கணும். அடுத்த ஒரு மாசத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகத்துல அந்த சூரியன் ராகுடைய இணைவு இருக்கும். லக்னத்தை பொறுத்து அதனுடைய தலையெழுத்து மாறும். அப்போ அன்பு நேயர்களே, ரிஷபராசி என்பர்களே, இந்த மார்ச் மாதம் ரொம்ப கடுமையானதாகவே அமைகிறது. எதிலும் எச்சரிக்கை தேவை, நிதானம் தேவை, கவனம் தேவை, அதிக அக்கறை தேவை. அப்பதான் நிச்சயமா எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நடந்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்க சொல்றது கரெக்டா சாமி, எனக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னாக்கா, இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி, இந்த பிரச்சனையில இருந்து வெளிவருவது எப்படி என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ உங்களுடைய பர்த் சார்ட், உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இதுக்கு சரியான ரெமெடி என்ன, இதுக்கு சரியான பரிகாரங்கள் என்ன என்பதை தெரிந்து அந்த பரிகாரங்களை, அந்த ஆலய வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நிம்மதியான எதிர்காலம், நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.